கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை பற்றியதான தியானத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தியானிப்பதற்காக இந்த நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுவாராக என்று ஜெபத்தோடு இந்த ஒரு சிறிய ஆராதனையை செய்தியை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சமர்ப்பித்து நான் ஆரம்பிக்கின்றேன். முதலாவது ஒரு சிறிய பாடலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பிரவேசிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். எப்பொழுதானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம் வர வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து தியானத்தோடு பாடுவோம். கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே, கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே, சிலுவையில் அறைந்தனரே உனக்காய் ஜீவன் விட்டாரே. சிலுவையில் அறைந்தனரே உனக்காய் ஜீவன் விட்டாரே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். பாவ உலகத்தில் ஜீவிக்கும் மானிடனே பாரும், அவர் உனக்காய் ரூசில் தொங்கும் காட்சி. எவ்வளவு அன்பான ஆண்டவர்! ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? பாவ உலகத்திலே ஜீவிக்கும் மானிடனே, பாவ உலகத்திலே ஜீவிக்கும் மானிடனே, பாரும் அவர் உனக்காய் குருசில் தொங்கும் காட்சியை. பாரும் அவர் உனக்காய் குருசில் தொங்கும் காட்சியை. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்.
கர்த்தர் அடியேனை மறைத்து உமது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் நீர் அறிந்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் முதலாவது வாசித்த வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன? இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவ பலன் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நீங்கள் வாஞ்சிக்கிற விஷயங்களில் ஆண்டவர் அற்புதங்களை கட்டளையிடுவார். 2025 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே போற காட்சியிலே ஆண்டவர் பட்ட பாடுகள் எவ்வளவாய் பட்டார். அவர் சொன்னாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி முதலாவது சிலுவையில் இருந்து மன்னிப்பை அருளினாரே. யார் அந்த மன்னிப்பை நமக்கு அருள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மன்னித்தவர். அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 39ஆம் வசனத்திலிருந்து 45 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் போது இவ்வாறு வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் சிரச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது என்று நாம் வாசித்தோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், இதில் நம்ம வாசிக்க தியானிக்கக்கூடியதான விஷயங்களை நாம் பார்க்கும்போது, சிலுவையில் அவர் பட்டதான பாடுகள், சிலுவையில் அவர் சொன்னதான மொழிந்ததான நல்ல வாக்குகளை குறித்து இந்த இடத்திலே நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். சிலுவையின் பாடு என்பது உலகத்திலேயே மிகவும் கொடூரமான பாடு நிறைந்ததான ஒரு மரணம் என்பதை அந்த ரோமர் காலத்தில் அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆகவே தான் மனிதர்களுக்கு மரண தண்டனை அவர்கள் விதிக்கும் போது சிலுவையிலே அவர்களை தூக்கி வைத்து 2 கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை கடாவி அவர்களை சித்திரவதை செய்து சிலுவையில் இருந்து அவர்களை கொன்று அப்படியே அவர்களுடைய மரண தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பாவமும் செய்யாத அநேகருக்கு நன்மைகளை செய்ததான அவருடைய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நல்ல காரியங்களுக்காக மக்கள் அவரை புகழும் போது யூதர்கள் பொறாமையினால் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்தில் அநேக இடத்தில் நாம் பார்க்க முடியும். சிலுவை அந்த பாடுகளை சகித்த நேரத்தில் கூட அவருடைய குணாதிசயம் மாறவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில சமயங்களில் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் சில சிறிய பிரச்சனை வந்தால் அவருடைய குணங்கள் மாறிவிடுகின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏதாகிலும் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால், அவர்கள் நினைத்ததான சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு அதிகமாய் கோபம் வந்து அவருடைய குணாதிசயங்களே மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தபோது, அவர் சிலுவையில் தொங்கின போது அவருடைய குணாதிசயங்களுக்கு எந்த மாற்றம் இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். யார் மன்னிப்பார் தேவ பிள்ளைகளே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மன்னிப்பை அருளுகின்ற தேவன். நமக்காக பாடுபட்டு 3 ஆணிகளின் மத்தியில் தொங்கி அநேக இரத்தங்களை, ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் நமக்காக ஊற்றி கொடுத்த ஆண்டவர் சிலுவையிலிருந்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி
அப்படி சொன்ன பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததான கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வசனம்தான் இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தன்னை மயிர் கத்தரிக்கிறவன் இடத்தில் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் எவ்வளவு பொறுமையாய் அவர் இருந்தார். தீர்க்கதரிசிகள் முன் உரைத்ததின்படி, தீர்க்கதரிசிகளுடைய வசனங்கள் நிறைவேறும்படியாகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்வாறு வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த 100க்கு அதிபதியை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஆரம்ப முதற்கொண்டு கடைசி வரையிலும் சிலுவையின் அடியில் அவன் நின்றதை நாம் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதான வாக்குகள் அனைத்தையும் கவனித்து கேட்டபோது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவருக்கு அவன் ஒப்பு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் பாருங்க. மேன்மக்கள் யார், கீழ்மக்கள் யார் என்று நாம் தியானிக்க வரவில்லை. இங்கு மேன்மக்கள், உண்மையான மேன்மக்கள் யார் என்றால், கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவருக்காக ஜுவாலிப்பவர்கள் தான் உண்மையான மேன்மக்கள். அப்படியானால் பாருங்க, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்றால் என்ன? கடலிலிருந்து சங்கை எடுத்துக்கொண்டு அதை நீட்டுவார்கள். அதை நீட்டு என்று நீட்டும் போது அது கரைந்து அது வெண்மையான ஒரு சுண்ணாம்பாய் அது மாறிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கிடத்தி கொண்டு ஆணிகளால் கடாவினார்கள், உருவ குத்தினார்கள். அவரை தூக்கி அப்படியே சிலுவையில் நாட்டி, நீ யூதரின் ராஜாவானால் மேலிருந்து கீழே இறங்கி வா என்று சொல்லி அவருக்கு சாபமிட்டார்கள், சபதமிட்டார்கள். எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார். ஏனென்றால் அவர்களையும் ஆண்டவர் மன்னித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? பரதீசி என்றால் என்ன? பரலோகம் என்றால் என்ன? பரதீசி என்பது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், அதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்குகிறதான, களைப்பு போக்க இறங்குகிறதான அல்லது இருக்கிறதான ஒரு இடம் என்று நான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். லூக்கா 23:43 பரதீசியை குறித்து நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 12:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பரதீசி வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நாம் வாசிக்கும் போது, பரதேசியின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பரதேசி என்பது என்ன என்றால், ஸ்தோத்திரம், அது ஒரு தோட்டம், அது ஒரு இளைப்பாறுதல் தருகின்றதான ஒரு இடம். பொதுவாக ஆதாம் ஏவாள் இருந்ததான இடம் அது பரதேசி என்று கூட நாம் சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அநேகர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானும் கடைசி சமயத்தில் அந்த கள்ளனை போல நான் எப்படி ஆகிலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கெல்லாம் ஒன்றும் போக முடியாது. அப்படியே ஒருவேளை வந்தா கூட பரதேசி வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். பரதேசி வேணும்னு கேட்குறீங்களா? அப்படின்னா எப்படியாலும் பரதேசிக்காவது போயிடலான்னு நினைக்கிறீங்களா? ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரையிலும் ஒருவன் கூட கள்ளனை போல பரதேசிக்கு போனவன் அல்ல. நாளைய தினம் என்ன என்று நாம் அறியோம். நாளைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றே இரட்சணிய நாள், நாளை என்று வேதத்தில் ஒரு நாளே இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தேயு 27:38 44 வசனங்கள், மார்க்கு 15 27 32 வசனங்கள், யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது அவரோட கூட சிலுவையில் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். இன்னும் மத்தேயிலும் மார்க்கிலும் வாசிக்கும் போது
சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் லூக்காவுக்கு மாத்திரம் எப்படி ஆக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்ததின்படி அந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன, லூக்கா அநேகரிடம் சிலுவை பாடுகளை குறித்து அவர் இந்த பேட்டி எடுக்கும் போது அநேக குஷ்டரோகிகள் அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் சொன்னார்கள். இயேசுவால் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கடைசி வரை சிலுவையின் அடியில் நின்றதான 100க்கு அதிபதி லூக்காவிடம் சரியாக சொன்னான். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள் 2 பேரும் நிந்திக்கவில்லை, ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லியிருந்தான். ஆகவே தான் லூக்கா இவ்வாறு சொல்லுகிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளனை குறித்து நாம் என்ன பார்க்க போகிறோம், அதை நாம் சிறிது நேரம் கழித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று, மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்கவே அவர் சிலுவையை சுமந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு இவ்வாறு வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனும் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நேரத்தில் ஒருவேளை ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிவீர்களானால், மெய்யாகவே இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், மெய்யாகவே நான் பண்ணின அட்டூழியங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார் என்று விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவரை விசுவாசித்து மனம் திரும்பி குணப்படுவீர்களானால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் மரணத்தினின்று மீட்டெடுக்கும்படியாக அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார். சிலுவையில் தொங்கினதான குற்றவாளிகளை குறித்து நாம் பார்ப்போமானால் இங்கே நம்ம இவ்வாறு வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குற்றவாளி அவரை இகழ்கிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என வாசிக்கும் போது வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக அல்ல, பாவத்தை அறிக்கை செய்து அதோடு நாம் விட்டுவிட வேண்டும். ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நாம் விட்டுவிடும் போது ஆண்டவர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்வாறு வாசிக்கிறோம். 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ஏன்? பாவம் நமக்கு இல்லை. நான் பரிசுத்தவான், நான் யாருக்கும் கேடு விளைவிக்கவில்லை, என்னை போல ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்று உங்களுடைய நாவு உங்களை அறிக்கை பண்ணுமானால் வேதம் சொல்லுகிறது, உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிலுவை தியானத்தில் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறைந்தவர்களை அவர் மன்னித்தார். உங்களை அடித்தவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களா? சிறிது சிந்தித்து பாருங்கள். சாகும் வரையிலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி எத்தனை சபதங்கள் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவளை செய்வாள். சிலுவையில் தொங்கின கள்ளனை போல் கடைசி நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் பரதேசிக்கு போயிடுவேன் என்று சொல்லுகிறீர்களா? நடக்காது என்பதை ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம். மற்றவன் அவனை நோக்கி,
நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஆலயத்துக்கு வரும்போது பயம் இருக்கிறதா? ஒரு இடத்துக்கு போகும்போது பயம் இருக்கிறதா? ஒரு வார்த்தையை பேசும்போது உங்களுக்கு பயம் இருக்கிறதா? ஆண்டவர் இதை பார்க்கிறார், ஆண்டவர் இதை கேட்பார் என்ற அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த பயம் இருந்ததனால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதத்தில் ஒரு இடத்திலே வாசிக்கிறோம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று. யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் மிகவும் கொடியது. சிலுவையில் கிடந்த அந்த கள்ளன் சொல்லுகிறதை பார்த்தீர்களா? குற்றவாளியில் ஒருவன் சொல்லுகிறான் மற்றவனை நோக்கி, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? சிறிது சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாகவே நீங்கள் இந்த நேரத்தில் சிந்திப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். 49ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவ்வாறு வாசிக்கிறோம், அவன் மற்ற கள்ளனை நோக்கி சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இதுதான் உண்மையான பாவ அறிக்கை, பாவ உணர்வு என்பது. அதைத்தான் நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்டோம் வசனங்களின் மூலமாக. ஸ்தோத்திரம். அப்படியானால் பாவ அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேடுகிறவர்களை கைவிடாத தேவன். இந்த நாளில் உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரை தேடுவோமா? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை என்னவென்றால், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் அந்த 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று அவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்த பிற்பாடு அந்த மேய்ப்பனுக்கு இருந்த சந்தோஷம், எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஆடு காணாமல் போனது, நான் அதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சந்தோஷப்படுவான் என்று வேதத்திலே ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார். ஏன்? அந்த ஒரு ஆடு நீயா இருக்கக்கூடாதா? காணாமல் போனதான அந்த ஆடு நீயா இருக்கக்கூடாதா? ஆண்டவருடைய சமூகத்துல யோசித்து பார். ஸ்தோத்திரம். ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார். ஒரு பாவி மனம் திரும்பினதின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த பாவியான நீ, பாவத்தில் இருக்கிறதான நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய், ஆனால் நிச்சயமாக பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பாவியாயிற்றே, நான் இதற்கு அடிமையாகிவிட்டேனே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, நான் அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீயே ஒரு தீர்மானத்திற்குள் வந்திருக்கிறாயோ? நோ. நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய இன்றும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய பாத படியில் நீ வருவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையில் தொங்கின கள்ளனை போல இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் பாவங்களுக்காக அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். இன்று அவர் அவனுக்கு சிலுவையில் தொங்கின கள்ளனுக்கு பரதேசியை ஆண்டவர் அளித்தார். ஆனால் நீங்கள் பாவரிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுக்கு அவர் பரலோகத்தையே அவர் தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இவ்வாறு வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று அருள்நாதர் இயேசு இந்த நாளில் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ள வேண்டும். எதற்கு ஜெயம் கொள்ள வேண்டும்? பாவத்திற்கு மேலாக, உலகத்திற்கு மேலாக ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான இந்த செய்தியை கேட்கிறதான தேவ பிள்ளையே, அருமையான மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஜெய ஜீவிதத்தை கட்டளையிட அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில் சிலுவை போன்ற பாடுகளை சகிக்க நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நாளை என்கின்றதான ஒரு விஷயம் வேத புஸ்தகத்திலே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றே இரட்சணிய நாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றே நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும், நான் உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ்வதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். குடி பழக்கத்தில் நான் அடிமையாயிருக்கிறேன். இந்த குடி பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும். போதை வஸ்துகளுக்கு நான் அடிமையாயிருக்கிறேன். இந்த போதை வஸ்துவிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு நான் அடிமையாயிருக்கிறேன். இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயங்களை சுத்திகரிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுமார் 2025 வருடங்களுக்கு முன்பாக ஏழை மனுருவை எடுத்து மனுக்குலத்திற்காக கல்வாரி சிலுவையில் மிகவும் கொடூரமான முறையில் உம்முடைய மரணத்தினால் ஆண்டவரே மகிமைப்படுத்தினீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, கடைசியிலே சிலுவையில் தொங்கினதான கள்ளனுக்கு கூட மன்னிப்பை அருளி செய்ததான ஆண்டவர், இந்த நாளில் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், இயேசுவே என்னை சுத்திகரியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என்னை ஒரு நீதிமானாக மாற்றும் என்று உம்முடைய சமூகத்தில் கதறுகிறார்களோ, அவர்களை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி சுத்தப்படுத்துவீராக. அவருடைய இருதயங்களை சுகப்படுத்துவீராக. அற்புதங்களை நீர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளங்களை திறவும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று ஏக்கத்தோடு நீர் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுடைய இருதய கதவுகளை திறக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளங்களில் ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு சந்தோஷம் நிரப்பட்டும். அவர்கள் வியாதியின் பிடியில் இருப்பார்களானால் அவருடைய வியாதியின் மத்தியில் ஒரு விடுதலையை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், விடுவித்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless.